அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. வழக்கமாக ரெமீரா டாக்ஸில் சிறுகதைகளையும் அந்த கதையை பற்றின ஒரு சின்ன அலசலும் ஆராய்வும் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டு இவர் ஒரு பாடகர். சூப்பர் சிங்கர் 8 சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போதுலேருந்தே நான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர். இன்னைக்கு இவர் ரெமீரா டாக்ஸில் பேசுறதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காரு. இவர் வெறும் பாடகர் மட்டும் இல்லை, இவருக்கு பல முகங்கள் இருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் நான் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு சில விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டாரு. அதை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் பாடலுடன். காற்றாய் காதல் தந்தே எனது மூச்சாய் உன்னை கண்டே பட்டாம்பூச்சி போலதானே நான் வண்ணத்துல வாழ பாலும் நீரும் போலதானே நீயும் நானும் ஒன்னா சேர நல்ல நேரம் போலதானே நீ உள்ளத்துல வாழ அணி வேற போலதானே அடாயுள் ரேக கூட ஆசை மல்லி ஒன்ன நான் படிச்சேன் வாடி உள்ள ஜோடி பெண்ணே நேரம் செல்ல கதனூறு பேசணுமே பேச சொல்லி ஒன்ன நான் ரசிப்பேன் நாடி உள்ள ஓடும் கண்ணே தூரம் இல்ல கதவாக சேரணுமே. வணக்கம் அரவிந்த். வணக்கம். ஹாய். ஹாய். ரெமீரா டாக்ஸில் இது வரைக்கும் நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்கீங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ், ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகள், அசோகமித்ரன் அவர்களுடைய சிறுகதைகளும் அந்த கதைகளை பற்றின அலசல்கள், ஆராய்வு இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். விருந்தினர்கள் நிறைய பேரை நம்ம அழைச்சிருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பேச போகிற டாப்பிக்கும் விருந்தினரும் ஒரு ரெமீரா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக நடக்கவிருக்கிறது. ரொம்ப இனிமையான ஒரு நாளில் இவர் எனக்கு நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் இவர்கிட்ட முதல் சொன்னதே அதுதான், எனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சர்ப்ரைசிங்காக என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி தான் எங்கள் சந்திப்பு ஆரம்பிச்சது. எனக்காக இவர் ஒரு பாட்டு பாடினார். அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம். இன்னைய வரைக்கும் நான் ரொம்ப பொக்கிஷமாக சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். இவரோட நான் இந்த மாதிரி ஒரு டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவரை அலைபேசியில் அழைத்து பேசும்பொழுது நான் வெளியூருக்கு பயணம் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். வழக்கமாகவே இவர் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு, வெளிநாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணுறாரு, நிறைய மியூசிக் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. அப்படி தான் இருக்கும்னு பார்த்தா இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் அதை நான் டிவி நியூஸில் பார்த்தேன் அந்த விஷயத்தை. அதை பற்றி இன்னைக்கு பேசணும்னு தான் இவரை நான் இன்னைக்கு அழைச்சிருக்கேன். ஸோ அரவிந்த், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரெயின் ட்ராப்ஸ் நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போன அந்த சின்ன குழந்தைங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபோன் எடுக்கும்போது சாரி மேம் நான் ஃபோன் எடுக்க முடியாது, அந்த பசங்களுக்காக நான் பொறுப்பான ஒரு இதில் இருக்கிறதுனால நான் வந்து கால் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. அது எப்படி சொல்றது, லைக் அத்தனை பேர் நம்மளை நம்பி இருக்காங்க. பார்த்துக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த பொறுப்புல. ஸோ அதனால அவங்களே எப்படி இருக்கும்போது நாம அப்படி நாமளும் அதை ஃபாலோ பண்ணோங்கிறதுக்காக தான். இல்ல நிச்சயமா இல்லப்பா. சொல்லுங்க, இப்போ வந்து அந்த ரெயின் டிராப்ஸ் அது என்ன குழந்தைங்களை நீங்க? ஸோ பேசிக்கலி ரெயின் டிராப்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து இட்ஸ் ஃபார் சோஷியல் காஸ். லைக் எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்கிறவங்க, லைக் அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ், அதுக்கப்புறமா ஹோமில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போகிறது வந்து லைக் ஒரு மந்த்லி ஒரு ட்வைஸ் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து அது ஒரு தனி சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் எங்கள் மூலயமா அவங்களுக்காக நடத்தி கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு குட்டி சந்தோஷம் எங்களுக்கு. அண்ட் இது ஒரு காஸ் வந்து அரவிந்த் ஜெயபால் அப்படின்னு, அவர் தான் ரெயின் ட்ராப்ஸோட ஃபவுண்டர். ஸோ அவங்க தான் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாட் ஜஸ்ட் இது, இன்னும் நிறைய சோஷியல் காசஸ் வந்து நாங்கள் முன்னெடுத்து நடத்தி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி, லைக் நானும் அதில் ஒரு குட்டி பார்ட்டாக இருக்கேங்கிறது. அண்ட் ஸோ ரெயின் ட்ராப்ஸ் பேசிக்கலி தான் ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ்க்கு. அண்ட்
ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க, பெரியவங்க, ஹோம்ஸில் இருக்கிற பெரியவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும். அவங்க சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதுதான் மெயின் மோட்டிவ். அண்ட் தட்ஸ் அபவுட் ரெயின்ட்ராப்ஸ். அண்ட் நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக நான் அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ இது வரைக்குமே எனக்கு கிடைச்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல விஷயத்தில் கிடைச்ச சந்தோஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அவங்க கிட்டேருந்து வந்தது தான். ஸோ ஸ்வீட். இப்போ அந்த குழந்தைங்க வந்து முதல்ல இதுக்கு போகிறது, ஃப்ளைட்டில் ஏறுறது, அவங்களோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எப்படி இருந்தது அது? பயங்கர சந்தோஷமாக இருந்தது. பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை டப்புன்னு அழுதா. என்ன ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு வெரி பேசிக் ஒரு 6 to 15 அதுக்குள்ளே தான் இருப்பாங்க எல்லாருமே. அண்ட் ஒரு சில பேர் வந்து லைக் கொஞ்சம் அடல்ட்டாக இருப்பாங்க. அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் கூட்டிகிட்டு போயிருக்கோம் நாங்கள். அந்த மாதிரி லைக் எல்லாமே சோஷியலாக இருக்கணும். அப்போ எல்லா ஏஜ் குரூப், ஆண் பெண் எந்த இதுவுமே இல்லாமல் நீங்கள் அழைச்சிட்டு போகும்போது அவங்க ஒரு ஃபேமிலியாகவே உங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. பேசிக்கலி நாங்கள் ஃபேமிலி தான். வெரி ட்ரூ. இல்லை, நல்லா இருக்கும் அது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் நிகழ்ச்சிகளும் நடக்குமாங்க எப்படி? ஆமாம், நான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் மெஜிஷியன் இருக்காங்க, அவங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேசிக்கலி அவங்களுக்கு ஒரு நல்ல டைம் கொடுக்கணும். ஓகே. அதுவும் இல்லாமல் லைக் எப்படி அவங்க அவங்களோட எஜுகேஷன் எப்படி நம்ம அப்லிஃப்ட் பண்ணுறது, அண்ட் அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ் எப்படி நம்ம மேலே மேம்படுத்தலாம், அந்த மாதிரி டாபிக்ஸில் தான் அது மூவ் பண்ணும். பேசிக்கலாக அவங்களோட லைஃப்பை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகிறது, நமக்கு தெரிஞ்சதை நம்ம அங்கே ஷேர் பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, என்னோட நிறைய லைக் படிப்பில் பெரிய இடத்துல இருக்கிறவங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, கெரியரில் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறது, அது எல்லாமே அங்கே நடக்கும். ஸோ அது அவங்களுக்கு பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அது பண்ணுறோம். ஓகே. இது சொல்லும் போதே ஐ குட் சென்ஸ் உங்களோட அந்த என்தூசியாஸ்டிக் ஃபீலை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ரெமிரா டாக்ஸில் நீங்கள் என்னை கூப்பிட்டதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துக்க வேண்டியது, பட் சிச்சுவேஷன்ஸ் தாண்டி ரொம்ப தள்ளி போயிடுச்சு. பட் தென் ஐம் ஹாப்பி இப்போது இது நடக்கிறது. அண்ட் நான் லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு ஆடியோ புக்ஸ் கேட்குற பழக்கம் இருக்குது. அண்ட் நீங்கள் பேசிக்காக ஜெயகாந்தன் சாரோட ஒரு ஸ்டோரிஸை வந்து நீங்கள் கவர் பண்ணி அதை பற்றி பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பேசிக்காக இங்கே வந்தது வந்து எனக்கு ஆடியோ புக்ஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் அதை பண்ணுறீங்க. அண்டு இப்போது எனக்கு ஸோ பேசிக்காக இந்த புக்ஸ் படிக்க முடியாதவங்க, ஆர்எல்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க விட்டுலாம், படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தோம் டைம் இல்லாதவங்களுக்கு எப்படி அந்த டைமை மேனேஜ் பண்ணி அவங்களை இந்த ஆடியோ புக்ஸ் மூலயமா ஒரு பாட்காஸ்ட் மூலயமா இந்த கதையோட அழகை வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப வந்து இந்த ஸ்டோரி சொல்லணுன்றது ஆசையில் மட்டும்தான் நான் ஆரம்பித்தேன். அதில் எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்த எழுத்தாளர்னு பார்த்தா ஜெயகாந்தன் அவர்கள் தான். இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து அவர் தான் அப்போவே, அதாவது நான் சொல்கிறது 50s வந்து உங்கள் அம்மா எல்லாமே வந்து பிறந்திருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்திலேயே அவர் அவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அது இன்னைய வரைக்கும் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப மிரள வச்சுது. இது நான் படித்தது ஜெயகாந்தன் அப்படிங்கிறதுனால, மற்ற எழுத்தாளர்களும் இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அவர் சொன்ன விதம், அந்த பாணியெல்லாம் பிடிச்சு நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல சிறுகதைகளை எடுத்து சொல்ல மட்டும்தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் இருக்கக்கூடிய ஒரு கதையை நம்ம ஒரு தடவை படிக்கிறோம் அப்படின்னா அது என்ன நடக்குதுன்னா, ஒரு தடவை படிச்சுட்டு கொஞ்சம் காலம் கழித்து அந்த கதையை படிக்கும் போது எனக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கதை புரியுது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மாற அந்த கதையை வந்து நான் வேற மாதிரி பார்வையில பாக்குறேன். ஒரு டைம்ல வந்து அந்த வில்லன் நல்லவனா தெரியறான், ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பாவமா தெரியறா, இன்னொரு டைம் அதை படிக்கும் போது அவனும் ரொம்ப பாவம் எல்லாம் கிடையாதுன்னு தோணுது. ஸோ எனக்கு இதை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். ஏன்னா பேசிக்கா நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். அப்போ ஒரு சைக்காலஜிஸ்டோடைய பார்வையில் இது பார்க்கும்போது ஐயோ இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துக்குள்ள நான் உள்ள போறேன். அண்ட் தென்
மாற்றம் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள தான் ஏற்படணும், எதிராளி கிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாதுங்கிறத வந்து நிறைய இடங்கள்ல கதைகள்ல நான் பதிவு பண்றதை என்னால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஸ்டோரி டெல்லிங் தெரப்பின்னு ஒண்ணு பண்ணேன். ஓகே. அப்போதான் புரிஞ்சது, ஓஹோ ஸ்டோரி டெல்லிங்கிறது வந்து இவ்வளோ பெரிய விஷயம். தட் கேன் பி அ தெரப்பி ஃபார் சம்ஒன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் அதை எடுத்துகிட்டு போகணும்னு தோணி தான் நிறைய அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சு ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் நான் எழுத ஆரம்பிச்சு பல பெரிய ஆளுமைகளை சந்திச்சு நான் இதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சூப்பர், லவ்லி. நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் வந்து அது ஆடியோ புக் அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப கரெக்ட். அதாவது உங்களுக்கு டைம் இப்போ எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. நீங்க எப்படி? எனக்குமே லைக் அதான் சொல்ல வரல, இந்த ஆர்டிஸ்ட் இந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கவிதை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமோ அது வந்து லைக் தமிழ் மூலயமா தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு அழகான ஒரு இன்னொரு ஆடட் பியூட்டின்னு சொல்லாங்க. ஸோ எனக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் வெரி ரீசெண்டாக வந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து லைக் ஓகே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ டைம் கிடைக்கிற போதெல்லாம் அந்த ஆடியோ புக்ஸ் கேட்பேன். ஏன்னா எனக்கு படிக்கிறது வந்து அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் ஆடியோ புக்ஸ் மூலிமா கேட்கும் போது அது இன்னும் ஈஸியாக இருக்குது. அண்ட் அவங்க சொல்கிற இப்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மூலயமா நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். அண்டு அதர் பர்சன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நமக்கு இன்னொரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துது. வெரி ட்ரூ. ஸோ எனக்கு அப்படி தான். ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த ஷோக்கு வரதுக்கான ஒரு ரீசனும் அதுதான் வச்சுக்கலாம். ஸோ கவிதைகள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கவிதை புத்தகங்கள் அதை வந்து நீங்கள் படிக்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக இப்போ எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, படிக்கிற ப்ராக்டிஸ் இருக்குது. எனக்கு வந்து ட்ராவல் அஃப்கோர்ஸ் நானும் நிறைய ட்ராவல் பண்ணுறேனே தவிர பட் உங்கள் அளவுக்கு கிடையாது. அப்போது அதனால் என்னால் அதுக்கு டைம் ஒதுக்க முடியுது. இளைஞர்கள் நிறைய பேர் வந்து டைம் ஒதுக்க முடியலங்கிறத மட்டுமே யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கு நெக்ஸ்ட்டு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் போகிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் எனக்கு எப்போவுமே என்னென்னா கதையை படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி கதையை வந்து ஆடியோ புக்காக ஒரு எழுத்தாளர் எப்படி எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே படித்து சொல்கிறத தாண்டி அதில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்லும் போது அது வேற ஒரு பரிமாணம் கிடைக்கும் அவங்களுக்கு, கேட்குறவங்களுக்குன்றது தான் என்னோட பார்வை. அப்படிதான் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் அதுக்கப்புறம் திரையுலகத்தை சார்ந்த சில பேரெல்லாம் வந்து பேசும்போது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க. அது எனக்கே ஒரு மாதிரி புதுமையாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது உங்களோட அந்த ட்ராவல் டைமில் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் நிறைய வந்து பாட்டு கேட்டுட்டே போவீங்க இல்லையா? ஸோ அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவு கூட வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாட்டுல இருந்து நல்லா அது உள்ள வாங்கினாதான் உங்களால அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு அழகு சொல்லலாம், பாட்டுக்கு உண்டான ஒரு அழகு. உண்மைதான். லைக் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் ஒரு பாட்டை வந்து லைக் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு ஜஸ்ட் லைக் தட் நம்ம சும்மா ஒரு ரைம்ஸ் மாதிரி போடாம அந்த பாட்டுக்குள்ளார ஒரு இன்டர்கசிஸ் எல்லாமே வச்சு தான் அதோட கேட்டால் அது ஒரு அழகான ஒரு விஷயம். ஸோ பேசிக்கலி அது நம்ம கவிதை மாதிரி தான். ஆமாம். ஸோ அது என்னமோ ரொம்ப கரெக்டு நீங்கள் சொன்னதில்ல. கவிதையாக இருக்கும்போது இருக்கிற அழகை விட அதில் ஒரு இசையமைச்சு அது ஒரு பாடலாக வரும்போது அது ஒரு அழகாக இருக்குது. அதை தாண்டி அதை ஒருத்தங்க பாடும்போது அதுக்கு இன்னொரு ஒரு மெருகேற்றுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர்? ஒரு சிங்கர்கிட்ட இது ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ பேசிக்காக சிங்கர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. அண்ட் ஒரு சிங்கர்கிட்டருந்து இதை எடுத்துக்கலாம், ஒரு சிங்கர்கிட்டருந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கலெக்டிவாக எடுத்து அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கும். ஜஸ்ட் டு நேம் a few, SPV சார், ஹரிஹரன் சார், ஹரிச்சரன் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சித் ஸ்ரீராம் பிடிக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எங்களோட குழுவில் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய அந்த கல்லூரி காலத்துலலாம் எப்படி ஏசுதாஸோட பாட்டுங்க வந்து அப்போல்லாம் கேசட்ஸ் தானே, ஏசுதாஸ் சாங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து இந்த கேசட் ஃபுல்லாக வச்சுருப்போம். அது ஒரு இது இருந்தது. நான் கல்லூரி படிக்கிற அந்த ஃபைனல் இயர் எல்லாம் படிக்கிற டைமில் வந்துட்டு அந்த வளையோசை பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ரிப்பீட்டடாக ரெக்கார்ட் பண்ணுறது. அதுக்குன்னு வந்து மவுண்ட் ரோடில் ஒரு இடம்
அங்க போய் ஒரு கேசட் ஃபுல்லாவே அந்த ஒரு பாட்டு மட்டும் ரிப்பீட்டா முடிச்சு திரும்ப திரும்ப இப்போ வந்து ரீல்ஸ் எல்லாம் சும்மா சர்வசாதாரணமா திருப்பி திருப்பி அதே வருது, தானா வந்துருது. அதுக்கு நாங்க மெனக்கட்டோம் ஒரு காலகட்டத்துல. சோ அதே மாதிரி வந்து எனக்கு இப்போ உங்களோட டிராவல்ல வந்து நான் ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம், நீங்க சூப்பர் சிங்கர்ல பாடும்போது நீங்க பாடின எல்லா சாங்ஸுமே ரசிச்சு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலும் கூட ஒரு காலகட்டம் இருந்தது, அதுல நீங்க அடிச்சு தூள் கலப்புனீங்க தேவா அவருடைய சாங்க. அதாவது வந்து அந்த பாட்டை நீங்க பாடும்போது அதுல மயங்காத ஆளே கிடையாது. என்ன வாய்ஸ் பா, ஐயோ! அதை பார்க்கும் போது நான் மட்டுமே அது ரீல்ஸ் வந்து எத்தனையோ மில்லியன் பில்லியன் போயிட்டே இருக்குது. அதுல நிச்சயமா கிட்டத்தட்ட ஒரு 20% என்னோட தான் இருக்கும். ஸோ அந்த 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 சாங் வந்து எங்களுக்காக இப்போ ஒரு 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 இதாவது நீங்க பாடியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அந்த மாதிரி சொன்னதுக்கு. அண்ட் இந்த ஒரு குட்டி பாட்டு வந்து என்னோட லைஃப் சேஞ்சிங்காக ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அதான் லைக் இந்த ஒரு குட்டி பாட்டுனால, முக்கியமாக இந்த பாட்டுக்கு கிடைச்ச அன்புனால தான் இப்போ நான் வந்து தேவாசோட கான்சர்ட்ஸில் பாடியிருக்கேன். அண்ட் நிறைய ஷோஸ் எனக்கு கிடைக்குது. அண்ட் நிறைய பேரோட அன்பு கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தி லவ். நிச்சயமாப்பா. அதாவது ஒரு ஒரு அந்த யாரு பெற்ற எடுத்தாரோ அந்த பாடல அவரே வந்து அப்படியே மெய் மறந்து கேட்க வச்சிங்கல்ல, அங்கதான் வந்து உங்களுடைய அந்த ஒரு கிஃப்ட், இட்ஸ் அ பியோர் கிஃப்ட் உங்களுக்கு. அது கடவுளால ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது தேவசரோட ஒரு ஒரு ஹியூமிலிட்டி சொல்லலாம். அவர் அவ்வளோ ஏர்த்டா இருக்காரு. அண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து அப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க உண்மையாக ரசிக்கிறாங்கல்ல. ஸோ அது வந்து ஆமாம், அது உண்மைதான். அந்த பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சது. அவர் அதை அவ்வளோ ரசிச்சு மெய் மறந்து அப்படியே அவரோட ஃபேஸ், அதில் வேற வந்து எப்பவுமே இந்த விஜய் டிவி இதெல்லாம் சொல்லவே முடியாது, க்ளோஸ் அப் வேற போட்டுருவாங்க. நல்லா கிளீனா வந்து அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அந்த ஒரு உள்ள இருந்து அவர் பட்ட அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம், அது நல்லா தெரிஞ்சதுப்பா. தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று சொல்லணும், நாட் ஜஸ்ட் தேவா சார், தேவா சாரும் தண்ணி அனுமா உன்னி சார் 2 பேருமே அங்கே அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி அவங்க 2 பேரும் இருக்கும்போது அந்த ஒரு அழகான விஷயம் நடந்தது. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஒன்ஸ் நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேருமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஹக் கொடுத்து, அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். வெரி மெமரபிள் மொமெண்ட்ஸ். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அப்போ நான் ப்ளீஸ். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது, அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது, ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு, மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. God bless you. அப்புறம் எனக்கு வார்த்தை வரல. அவ்வளோ ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு சாங். அந்த சாங் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாடல் வந்திருந்தாலும் கூட இந்த உங்களுடைய வாய்ஸ்ல அந்த பாட்டு கேட்கும் போது இன்னும் அது வந்து கொஞ்சம் அந்த பாடலுக்கும் அந்த வரிகளுக்கும் பலம் கிடைக்குது. எல்லாத்தையுமே நான் இப்படிதான் பாக்குறேன். அதாவது வந்து எப்படி ஒரு கவிதைக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ, ஏன்னா கை தேர்ந்த பிரபலமான பாடகர்கள் அந்த பாடலை பாடியே இருந்தாலும் இந்த இப்ப இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துட்டே தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும்னு கூட நினைக்கிறேன். கதைகளும் இதே மாதிரி தான் அரவிந்த். ஒரு சிறுகதையை வந்து எடுத்துட்டு நம்ம அதை சொல்லும் போது அதோட பார்வை, நான் பல கல்லூரிகளில் போயிட்டு ஒர்க் ஷாப்ஸ் எடுப்பேன். அப்போ ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகளை எடுத்து நான் சொல்லுவேன். சின்ன சின்ன கதைகளா இருந்தாலும் அந்த பசங்க அதை கவனிக்கிற விதமும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கதையை பார்க்கறது, யங்ஸ்டர்ஸ் குறிப்பா
ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயகாந்தன் கதைகளா சின்ன பசங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு அதை சொல்றது கஷ்டம்னு சொல்லுவாங்க. நான் சரி என்னதான் கஷ்டம்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் அதை எடுத்துட்டும் போனேன். ஆனால் என்னால் பல கல்லூரிகளில் வந்து சில கதைகளை நான் எடுத்துகிட்டு போனதையும் அவங்க அதை எப்படி பார்த்தாங்கன்றதையும் என்னால் அவங்க என்ன சொல்கிறது ரொம்ப மிரட்சியாக இருந்தது. கதையை சொல்லி முடிக்கிறேன், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேம் அந்த ஓனரோட கேரக்டர் வந்து பொய்யே சொல்லலை மேம், அவர் மட்டும்தான் உண்மையாக இருந்திருக்கிறாரு அப்படின்னுட்டாங்க ஒரு கதையை நான் சொல்லும்போது. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், இத்தனை வருஷம் அந்த கதையை நான் கல்லூரி காலங்களில் படித்தது, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு இது ஒரு புது பார்வையை அந்த குழந்தை கொடுத்துச்சு. he must be first year ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ நான் 18 years தான் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற குழந்தைக்கு வந்து 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னா அந்த கதையை எழுதுனது வந்து 53ல். அதுதான் மேபி அதுதான் பியூட்டி ஆஃப் த ஆர்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா லைக் இப்போ சாங்லேயுமே நாம் ஒரு பாட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை கேட்கும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்கு தோணும். அண்ட் நாம் பார்க்காத விட்ட நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நம்ம வேற ஒருத்தர் மூலியமாக நமக்கு கிடைக்கும். நான் யூஸ்வலாக சாங்ஸ் எல்லாமே நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும் போதோ ஜாம் பண்ண உட்காருவோம். ஜாம் பண்ணுறதுனா லைக் நம்ம க்ரியேட்டிவாக என்னென்ன மாதிரி ஒரு சாங்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேற ஒருத்தவங்க அந்த சாங்கை அணுகிற ஒரு முறை ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து அது ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஸோ அப்போ கேட்கும்போது ஏன் நமக்கு ஏன் இது தோணாமல் போச்சு, நம்ம அப்படி பார்க்காத விட்டுட்டோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து லைக் அது நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப புரியுது. அண்ட் மேபி அதான் பியூட்டி ஆஃப் த ஆர்ட்னு சொல்லலாம். மேபி இப்போ நீங்கள் பாடின பாடல் கூட வந்து இப்படிதான் யோசித்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா அது, வேற மாதிரி. அது ஒரு இப்போ நான் இந்த கரோக்கி எல்லாம் அப்பப்போ போய் சும்மா ஒரு ஆர்வத்தில் போய் பாடுறது உண்டு. அப்போ பாடும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஸ்ருதி எல்லாம் எடுக்கிறதுலாம் வந்து கஷ்டம், நமக்கு அதெல்லாம் வராது, சும்மா நீங்கள் இருக்கிறீங்கன்றதுனால தான் இந்த டாபிக் எல்லாம் நான் சொல்கிறேன். அப்போ வந்து எல்லாம் சொல்லுவாங்கன்னா வராது எடுத்த உடனே. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நடுவில் இருந்து ஆரம்பிங்க, சரணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ருதி கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு குழுவில் இருந்து தான் கற்றுக்க முடியுது. ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தோணுது. பட் நீங்கள் இந்த கதையிலையும் இதே மாதிரி தான் விஷயங்கள், சிறுகதைகள். நான் அதனால தான் நாவல் அப்படிங்கிறதையே நான் முன் வைக்கிறதே கிடையாது எங்கேயுமே. எனக்கும் நாவல் பிடிக்கும், நானும் நாவல் படிச்சும் இருக்கேன். ஆனாலும் அந்த சிறுகதைகள் என்னன்னா சரி ஆரம்பிச்சோமா முடிச்சோமா அப்படின்றது இருக்கும். சின்ன சின்ன சிறுகதைகள்ல ஆரம்பிச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒருத்தருடைய பார்வை அப்படிங்கிறது தான் நம்ம வழக்கமா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இது இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா நான் கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேல சிறுகதைகளை நம்ம பல தளங்கள்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ continue doing this. Yes, thank you Arvind. Like இப்போ என்ன மாதிரி ஒரு பட்டிங் லைக் இப்போ எனக்கு புதுசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டோட வெயிட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஐ ஓப்பனராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா. அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நிறையா யங்ஸ்டர்ஸ் அந்த இதை எடுத்துட்டு போகணும், இதுதான் ஆரம்ப மோட்டிவ். இப்போ காலம் போக போக நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸே யூடியூப்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் பாக்குறது அப்படின்னு இருக்காங்க. அதனாலதான் நான் இதை யூடியூப் மூலமா ஏதாவது எனக்கு ஒரு வடிகால் தேவைப்பட்டுச்சு, உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வழி தேவைப்பட்டுச்சு. இது ஒரு நல்ல ஒரு பெரிய வழி. அதனால சரி அவங்க எங்க பாக்குறாங்களோ அந்த இடத்துல போய் நம்ம நின்னுக்கணும். நான் இருக்கிற இடத்துல அவங்கள பார்க்க சொல்றதுக்கு பதிலா அவங்க பார்வை எங்க இருக்கோ அங்க போய் நான் நின்னுக்கலாமே அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ எப்பவுமே வந்து பெண்கள் கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு சேர்த்தாக்கா அது ஒரு குடும்பத்திடம் சேர்த்த மாதிரி அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதனாலதான் வந்து இந்த மாதிரி சிறுகதைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த சிறுகதைகளை நான் முழுக்க சொல்றதுக்கான காரணம், இதுக்கு ஒரு பரிமாணம் உங்களால பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில கூட எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கதையை படிச்சுட்டே இருக்கும்போது இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரத்துல இப்போ இருக்கிற நிலையில நான் எந்த இடத்துல இருக்கேன், அதை நான் எந்த இடத்துக்கு நகர்த்திட்டு போகணுங்கிற ஒரு பெரிய க்ளூ கொடுக்கறது ஸ்டோரி.
ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த க்ளூவை தான் நான் இப்போது கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஒரு பெண் கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு இல்லத்தரசிங்க கிட்டையும் ஈவன் பணிக்கெல்லாம் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவங்க அந்த ட்ராவல் டைமில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து யூடியூபாக இருக்குது. இப்போது ஆஃப் லைட் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இளைஞர்கள்கிட்டையும் போகணும், பெண்கள்கிட்டையும் போகணும், குழந்தைங்க கிட்டேயும் போய் ஒரு விஷயம் சேரணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியா. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சரியான நேரத்தில் சரியான ஒரு எனக்கு ஒரு ஆதரவு தெரிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட இன்டர்வியூ எடுத்தது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அண்டு இது மோஸ்ட் ப்ராப்ளி இன்டர்வியூன்னு சொல்லக்கூடாது, இல்லை லைக் ஐடியா ஷேரிங்னா சொல்லலாம், லைக் இன்ட்ரெஸ்ட் ஷேரிங் சொல்லலாம். ஸோ அதுக்கு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ உங்களுக்கு. அண்டு உங்களோட மோட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப பியூராக இருக்குது அண்டு ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் என்ன மாதிரில எனக்கும் இனிமேல் வரப்போகிற யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து இது வந்து இன்னும் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ அரவிந்த். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ரொம்ப நன்றி அரவிந்த். வணக்கம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.